எப்போ பார்த்தாலும் இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு தானான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பூரினா இந்த தக்காளி குழம்பு தான் வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு குக்கரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 6 காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. 20 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு 4 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட மிக்சர் ஜார் அலசி 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் குக்கரை மூடி போட்டு ஒரே விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரே குழம்பு 3 வேளைக்கும் சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது. எப்பயும் போல் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.